Hi plus 2 students. So இன்னைக்கு வந்து evaluate yourself அதில் write the product formed in the reaction of nitric acid. So nitric acidக்கு ஃபார்முலா தெரியணும். HNO3 மறந்துக்கூடாது. HNO3 இதான் ஃபார்முலா, நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா. இதை ரெண்டு டைப் இருக்கு ஆசிட் அப்படின்னாலே, ஒன்று கான்சன்ட்ரேட்டட், ஒன்று டைல்யூட்டட் வித் ஜிங்க் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அதாவது ரிடக்ஷன் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ வந்து நைட்ரிக் ஆசிட் ஜிங்க் கூட, இப்போ நைட்ரிக் ஆசிட்ல ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று டைல்யூட்டு, இன்னொன்று கான்சன்ட்ரேட்டட். ஸோ அந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே நிறைய ரியாக்ஷன் இருக்குது, ஏதாவது ரெண்டு ரியாக்ஷன். ஆக்சுவலாக டைல்யூட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எடுத்துக்காட்டுக்கு இங்கே கீழே 3% கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். 3%, இந்த 3% கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜிங்க் நைட்ரேட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜிங்க் நைட்ரேட். ஆனால் எல்லா ரியாக்ஷனுமே எழுதணுமானா எழுத வேண்டாம், ஏதாவது ரெண்டு. இந்த 60% அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட்டட், ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இந்த 3%ங்கிறது டைல்யூட்டட், சல்ஃபூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ எப்படி ஞாபகம் வைக்கிறது? நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. ஜிங்கு HNO3னா நைட்ரிக் ஆசிட், இது கூட போடும்போது ஜிங்க் நைட்ரேட் கிடைக்கும். என்ன கிடைக்கி? ஜிங்க் நைட்ரேட். இதில் NO2 அப்படிங்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸு, அதனால் கொடுத்துருக்காங்க வாட்ரு, இவ்வளோதான். அப்போ நைட்ரிக் ஆசிட் போடும்போது நமக்கு ஜிங்க் நைட்ரேட் கிடைக்கும், நைட்ரிக் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ப்ராடக்டை பற்றி நாலேஜ் இல்லை, இந்த ப்ராடக்ட் தான் வரும்னு எங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா, ரியாக்டன்ட் முதல்ல தெரியணும். ஜிங்க் அப்படின்னா ஜிங்க், நைட்ரிக் ஆசிட்னா HNO3. இந்த மாதிரி வரும்போது ஜிங்கு கூட நைட்ரிக் சேர். ஏன் அப்படின்னு அந்த ரியாக்ஷன் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வித் ஜிங்க். கான்சன்ட்ரேட்டட் அப்படிங்கிறது செறிவு அதிகமாக உள்ளது. ஜிங்குக்கு இசட்டன் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் HNO3 வருது. ஸோ இது எப்படி பிரியும்னா, H ப்ளஸ்ஸு NO3 மைனஸாக பிரியும், இது தெரியணும். இது வந்து இசட்டன் ப்ளஸ்ஸு 2+ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க ப்ளஸ்ஸு அப்படின்னு. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் சேரும். அப்போ இசட்டன் NO3 அப்படின்னு வரும். ப்ளஸ் இந்த 5 ப்ராடக்ட் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. HO இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் வரும், H2Oன்னு வரும். ப்ளஸ் NO இருக்கும்போது NO2 வரும், நைட்ரஜன் டை ஆக்சைடு. ரொம்ப முக்கியம், இது பேலன்ஸ் பண்ண தெரியணும், சரிங்களா? இது கான்சன்ட்ரேட்டட். இதே வந்து டைல்யூட் என்ன பார்க்க போகிறோம்? டைல்யூட் HNO3 வித் ஜிங்க். ஸோ அதே ரியாக்ஷன் தான், எப்படி மாறுது பாருங்க. அதே ஜிங்கு ப்ளஸ் HNO3. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஜிங்க் நைட்ரேட் ஃபார்ம் ஆயிரும். சாரி, ஜிங்க் நைட்ரேட் ஃபார்ம் ஆயிரும், ப்ளஸ் H2Oவும் வரும். இதே மாதிரி தான். ஆனால் இந்த இது வந்து டைல்யூட் இல்லையா, இது வந்து டைல்யூட்னால அம்மோனியம் நைட்ரேட்டும் ஃபார்ம் ஆகும், அம்மோனியம் நைட்ரேட். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸு இது மட்டும்தான். இங்கே NO2 வருது இல்லையா, இங்கே NO2 வர்ற மாதிரி இங்கே அம்மோனியம் நைட்ரேட். அப்போ இப்படி தான் படிக்கணும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியணும். இங்கே இசட்டன் 1 தான் இருக்குது, அதனால் 1 தான் பேலன்ஸ் ஆகிட்டு நைட்ரேட்டுன்னு வந்தால் பார்க்கலாம். ஆனால் நைட்ரஜன் இங்கே 1 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, அப்படி சொல்லி பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் அது இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நமக்கு இந்த ரியாக்ஷன் தான் முக்கியம், சரிங்களா? க்ளூ கொடுக்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பொதுவாக அந்த மாதிரி ரியாக்ஷனில் பேலன்ஸ் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறது, ஐ மீன் இப்போ வந்து நைட்ரஜன்லாம் அதிகமாக இருக்குது, அதுவும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் அதிகமாக இருக்குது, அதை லாஸ்ட்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். எது கம்மியாக இருக்கோ அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் பேசிக் உங்களுக்கு.
ஸோ இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷன் வித் ஜிங்க், டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷன் வித் ஜிங்க் ஒவ்வொன்றும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாக்ஸ் சில நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நைட்ரஸ் ஆக்சைடு, இது சிரிப்பூட்டும் வாயு, மறந்துடாதீங்க, இது சிரிப்பூட்டும் வாயு. என்ன ஃபார்முலா? N2O. சரி, இதுக்கு எப்படி +1 ஆக்சிடேஷன் போட்டாங்க அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு -2 எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆக்சிஜனுக்கு O2 மைனஸ், O2 மைனஸ்னு ஒரு O2 மைனஸ். அப்போ 2 மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நைட்ரஜன் 2 இருக்குன்னா ஒரு நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன், அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ 2 ப்ளஸ்ஸும் சேர்த்து 2+. ஸோ இப்படி தான் N2O ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஒரு நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +1. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கலர்லெஸ் கேஸு, நியூட்ரல். இதனால எந்த பாதிப்பும் இல்லை, கலர்லெஸ் கேஸு நியூட்ரல். இது எப்படி தயாரிப்பாங்கன்னா, அம்மோனியம் நைட்ரேட்டை டிகாம்போசிஷன் பண்ணும்போது நைட்ரஸ் ஆக்சைடு வாட்டர் வருது. அதே இது நைட்ரிக் ஆக்சைடு, அதாவது NO, அதுக்கு வந்து NOன்னு சொல்லிட்டோம். அப்போ அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது -2, ஓக்கு வந்து -2. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக +2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் கலர்லெஸ் கேஸ் அண்ட் நியூட்ரல் தான். இது எப்படி தயாரிக்கலாம்? சோடியம் நைட்ரைட்டு, நைட்ரேட்டில் நைட்ரைட்டு, ஏன்னா NO2 தான் இருக்கு, நைட்ரைட்டு. இது ஃபெர்ரிக் சல்ஃபேட். அது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடுது? NO வந்துடுது, நைட்ரிக் ஆசிட். இப்படி தயாரிக்கலாம். இந்த பை ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் NO அதை ஞாபகம் வைங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்கோர் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு. ஸோ டை நைட்ரஜன் அப்படிங்கிறது 2 நைட்ரஜன் இருக்கனால ட்ரை அப்படின்னா 3 என்னது இருக்குது? ஆக்சைடு. அதனால ட்ரை ஆக்சைடு. அல்லது நைட்ரஜன் செஸ்கோ ஆக்சைடு, நைட்ரஜன் செஸ்கோ ஆக்சைடு. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு? +3. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜன் இருக்கனால 3 × -2, அப்போ என்ன வரும்? -6ன்னு வரும். -6 வந்திருக்கு. நைட்ரஜன் 2 இருக்குது, 1. இந்த -6னா நைட்ரஜன் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ இது +3, இது +3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது +6 ஆகிரும், இது -6. அதனால் அப்படி தான் பேலன்ஸ் ஆகும். இது ப்ளூ கலரில் இருக்கும், சாலிடாக இருக்கும், அதே நேரத்தில் அசிடிக். ஸோ நைட்ரஜன் செஸ்கோ ஆக்சைடு அல்லது டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறது அசிடிக் நேச்சராக இருக்கும். இது எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். டைநைட்ரஜன் குவாட்ராக்சைடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 இருந்தால் குவாட்ரா ஆக்சைடு அப்படிம்பாங்க. ஸோ அது கூட நைட்ரிக் ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு டைநைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும். அதேமாரி நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4. இது ஏன் +4ன்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சிஜனுக்கு 1க்கு வந்து -2, ஸோ 2 இருக்கனால 2 × -2 -4ன்னு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நைட்ரஜனுக்கு +4 ஆயிடுது. ஸோ இப்படி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிப்பாங்க. இது ப்ரௌன் கலர் கேஸு, அதே நேரத்தில் அசிடிக்காக இருக்கும். இது எப்படி தயாரிப்பாங்கன்னா, லெட் நைட்ரேட்டு அதை ஹீட் பண்ணும்போது NO2 வரும், கூட லெட் ஆக்சைடும் வரும், ஆக்சிஜன் வரும். பட் உங்களுக்கு முக்கியம் என்னது? இந்த NO2 தான். அதே மாதிரி நைட்ரஜன் டெட்ராக்சைடு, இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நைட்ரஜன் டெட்ராக்சைடு, குவாட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க, இல்லை டெட்ராக்சைடு அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4. இது எப்படி வரும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்டதை வச்சு திங்க் பண்ணுங்க. இதுவும் கலர்லெஸ் சாலிட் அசிடிக் தான். இது நைட்ரஜன் டை ஆக்சைடுல இருந்து கிடைக்குது. சரிங்களா? நைட்ரஜன் பென்டாக்சைடு அப்படின்னா, பென்டா அப்படின்னா 5, அதுக்கு ஆக்சிடேஷன் எத்தனை? +5. இதுவும் கலர்லெஸ் சாலிட் அண்ட் அசிடிக். இது நைட்ரிக் ஆசிட் கூட பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, P2O5 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ N2O5 கிடைக்கும், நைட்ரஜன் பென்டாக்சைடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஈஸி தான் அந்த காம்பவுண்டு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது கூட இது பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, ஹைப்போரஸ் ஆசிட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படி இதுதான் வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைடு எப்படி தயாரிக்கலாம்னா இந்த டேபிளில் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா?
ஸோ இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். சரிங்களா? கீழே வந்து ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, அதோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் தெரிய வேண்டியது உங்களுக்கு நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர். இது தெரிஞ்சால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்தது, அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தெரியணும். சரி, எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது அந்த இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை எளிதாக எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். சரிங்களா? அதான் பார்க்க போகிறோம். முதல்ல அண்ட் தியர் ஸ்ட்ரக்சர். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கவும் நைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன். ஸோ இது ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலா. ஸோ இதில் ஒரு நைட்ரஜன் ஒரு ஓ. அடுத்தது எழுதும்போது நைட்ரஜன் ரெண்டு நைட்ரஜன் ரெண்டு நைட்ரஜன் ஒரு ஓ எடுக்கலாம். அடுத்தது NO2 எடுக்கலாம். அடுத்தது நைட்ரஜன் O3. அடுத்தது நைட்ரஜன் O5. நைட்ரஜன் அப்படி தான் இருக்கும், ஓ கூடிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி முதல்ல ஃபார்முலா நல்லா எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் நேம் கொடுக்கணும். இப்போ நேம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. ரெண்டாவது நைட்ரஸ் ஆக்சைடு, சிரிப்பூட்டும் வாயு. மூணாவது நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஏன்னா ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. மூணாவது உள்ளது நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, ஏன்னா மூணு ஆக்சிஜன் இருக்கிறதுனால ட்ரை ஆக்சைடு. அடுத்தது 5 ஆக்சிஜன் இருக்கிறதுனால பென்டா, நைட்ரஜன் பென்டாக்சைடு. இதில் சாரி ஒன்று விட்டுட்டேன், N2O4ன்னு ஒன்று இருக்குது. இது நைட்ரஜன் டெட்ராக்சைடு. ஸோ இப்படி தான் பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் பார்க்கணுன்னா நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 7, அதேமாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து 8. ஸோ இதுக்கு ஆஃப் பிரின்சிபிள் படி அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தெரியணும். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு புரியும். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் செல்லை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அவுட்டர் மோஸ்ட் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஃபா பிரின்சிபிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இதுதான் ஆஃபா பிரின்சிபிள். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஆஃபா பிரின்சிபிள். இந்த ஆஃபா பிரின்சிபிள் எழுதுறது ஈஸியாக பாருங்கள். 1s முதல்ல பண்ணும், அடுத்து 2s 2p, தென் 3s 3p 3d ஒன்று கூடுது. அடுத்து 4s 4p 4d 4f, தென் 5s 5p 5d 5f. இந்த ரெண்டு மட்டும் இப்படி இருக்கணும். அடுத்தது 6s 6p 6d ஒன்று குறையுது. 7s 7p. இதோட நிப்பாட்டிக்கிறது தான். இப்படி தான் எழுதணும், ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஆரோ போடுறது ரொம்ப முக்கியம். பாருங்க, எதெல்லாம் டயகோனலாக மீட் ஆகுதோ அதுக்கு மட்டும் போடுங்க. இது ஒன்று தான் மீட் ஆகுது, இது 2 மீட் ஆகுது, இது 2 மீட் ஆகுது, இது 3 மீட் ஆகுது, இது 3 மீட் ஆகுது, அடுத்து இதில் 4 மீட் ஆகுது, இதில் 3. டயகோனலாக எது மீட் ஆகுதோ அதுக்கு நேராக ஆரோ போடுங்க. ஏன்னா ஆஃபா பிரின்சிபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஆஃபா பிரின்சிபிள். ஆஃபா பிரின்சிபிள் இதை தெரிஞ்சு என்ன ஆக போகுது நம்ம பார்த்தோம். நைட்ரஜனுக்கு வந்து 7, ஆக்சிஜனுக்கு வந்து 8. இந்த 7 8ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எப்படி ஃபில்லப் ஆகும் முதல்ல இப்போ இதை பார்க்கலாம். இதில் நைட்ரஜன் பார்க்கணும். முதல்ல இங்கே நைட்ரஜன் 2 ஃபில்லப் ஆகிட்டு திரும்ப இப்படி வரும், இங்கே போயிடாது, திரும்ப இங்கே போய் இதான் இப்படி வரும். மறுபடியும் இதுலேயும் 2, மொத்தம் 7 இருக்குது. 7 வரை நீங்கள் போடணும். திரும்ப இப்படி வந்து மறுபடியும் இங்கே போய் திரும்ப இதில் வரும். இதில் வரும்போது மறுபடியும் 2, இதில் வரும்போது இதில் 1.
ஸோ இதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனாக கீழே. ஸோ N7க்கு N7 அதுக்கு 1s2 1s2 2s2 3s2 அடுத்தது 2p2 3s1. ஸோ இதுதான் அதோடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். சாரி, இதில் ஒரு லாஜிக் இருக்கு. இதில் வந்து இதில் வராது. இதில் வர பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா, போயிட்டு இதில் வந்து 2 எலக்ட்ரான் போட்டிருக்கோம் இல்லையா, பியில் வந்து 6 எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போ இதில் 2 4 மீதி என்ன 1s2 7ல் 2 ஃபில்லப் ஆயிடுச்சு. 4 இதில் எத்தனை ஃபில்லப் ஆகலாம், 3 ஃபில்லப் ஆயிடுச்சு. அப்போ 2p3 தான் வரும். 3s2 என்ன செய்யாது, 3s1 வராது. ஸோ ஈஸி தான், உங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லை. இதேமாரி ஆக்சிஜனுக்கு போட்டீங்க அப்படின்னா O8 சேம் தான் வரும். 1s2 2s2 2p4 வரும். ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட் அப்படிங்கிறது வெளியில் உள்ளது தான் அவுட்டர் மோஸ்ட். இது கிடையாது, இந்த இது கிடையாது. சரி, அப்போ வெளியில் இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தெரியணும், அப்போ தான் நம்ம ஸ்ட்ரக்சர் போட முடியும். இந்த 5 6 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இங்கே எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். என்ன 1s2 2s2 2p3 ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். எதுக்கு, நைட்ரஜனுக்கு. அதேமாதிரி ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4 வந்தது. இது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். அது எப்படி எழுதணும்னு பார்த்தோம். இதில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஃபஸ்ட்டு 2 விட்டுறேன்னு சொல்லிட்டேன். இதுதான் 5 இருக்குது. ஸோ எண்ணுக்கு வந்து 5 அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து 6 இருக்கு. ஸோ எண்ணுக்கு வந்து 5 எலக்ட்ரான் இருக்கு, ஆக்சிஜன் வந்து 6 இருக்கு. ஸோ இதை தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். இது தெரிஞ்சாதான் நமக்கு ஸ்ட்ரக்சரை வந்து போட முடியும். முதல்ல N2O கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயு, அது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ் மைனஸ் இந்த லோன் பேர் எலக்ட்ரான் அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நீங்கள் படிக்கும்போதே தெளிவாக படிக்கணும். இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க N2O அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, N2O இதில் NO. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் பாண்டு வரணும், பார்ப்போம். இந்த பாண்டு வந்து முதல்ல ட்ரிபிள் பாண்டு இருக்கு, அடுத்து சிங்கிள் பாண்டு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். NO ரெண்டுத்துக்கு நடுவில் டபுள் பாண்டு. சரிங்களா, இந்த பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான் சேர்ந்தது தான் ஒரு பாண்டு. இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான், இந்த மாதிரி 2 பாண்டு. சரிங்களா, ஸோ இந்த பாண்டு அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான். ஸோ 3 பாண்டாக இருந்தால் மொத்தம் 6 எலக்ட்ரான். இப்போ இந்த பாண்டுக்கு எலக்ட்ரான் யாரு கொடுத்துருப்பா அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ எது ப்ளஸ், இப்போ ஆக்சிஜனை சுற்றி எத்தனை பாண்டு இருக்கணும்னா 2 பாண்டு இருக்கணும். அங்கே எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. சரிங்களா, அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அதேமாதிரி இங்கே இதாயிருச்சு, இந்த 2க்கு நடுவில் தான் வரணும். ஸோ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த மைனஸு ப்ளஸ்ஸு எப்படி போடுறாங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்டில் 5 6 அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த கான்செப்ட் படி இங்கே போட்டிங்கன்னா நைட்ரஜனுக்கு 5 இருக்கணும். சரிங்களா, 5 இருக்கணும். அப்போ அந்த எலக்ட்ரான் இங்கே எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்குறாங்க, 2 லோன் பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே 2 லோன் பேர், 2 லோன் பேர், இது வந்து 2 லோன் பேர் இருக்குது. அப்போ மீதி எத்தனை, நைட்ரஜனுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட்ல 5 மட்டும்தான் பாண்டிங்கில் என்ன செய்ய இன்வால்வ் ஆகும். மீதி 3ல் இதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 எலக்ட்ரான் பாண்டிங்கு போயிருது. 1 கீழே தனியாக வேணா எழுதுறாங்க. ஸோ 2 லோன் பேர் இருக்கு, பாண்டில் இன்வால்வ் ஆகுறது 1 2 3. ஸோ இந்த 5மே இப்படி தான் இன்வால்வ் ஆகுது. பாண்டிக்கு தேவை 2 எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த நைட்ரஜன் 1 2 3 கொடுத்துருது. சரிங்களா, அப்போ இந்த நைட்ரஜனில் 3 இங்கே கொடுத்துருது, மீதி 2 இங்கே இருக்கு இல்லையா.
ரெண்டையுமே இது கொடுத்துருது பாண்டுக்கு. ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, அதனாலதான் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ், இது கொடுக்கறதுனால இது பாசிட்டிவ். இந்த பாண்டுக்கு தேவையான 2 எலக்ட்ரானையும் நைட்ரஜனே கொடுத்துருது. ஸோ இப்படிதான் வந்து என்ன செய்யுது, பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போட்டலாம். அவுட்டர் மோஸ்ட்ல 5, இதுல வந்து 6 அப்படிங்கிறது தெரியணும். இப்ப இந்த இடத்துல 6 அப்படின்னு வரும்போது இது எதுவுமே இன்வால்வ் ஆகுறதுனால 2, 4, 6 லோன் பேர் அப்படியே இருக்கும், பாண்ட்ல இன்வால்வ் ஆகாததுனால. இங்க வந்து என்ன ஆயிருக்கு, இன்வால்வ் ஆயிடுச்சு. அப்போ 2, 4, 6ல 2 எலக்ட்ரான், ஆக்சிஜன்ல ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிடுச்சு பாண்டிங்க்கு. இன்னொரு எலக்ட்ரான் நைட்ரஜன் கொடுத்துருக்கும், அது கிரீன் கலர்ல காட்டுது நைட்ரஜன். இங்க இருக்கிற நைட்ரஜன் கொடுத்துருக்கும். அப்ப ஏன் நைட்ரஜன் பிளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரானையும் இதுதான் கொடுத்துருக்கோம், அதனாலதான் இது பிளஸ். இது வந்து வாங்கியிருக்கு. இந்த பிளஸ் மைனஸ் எங்க இருக்கோ, எங்க நெகட்டிவ் இருக்கோ அதுதான் எலக்ட்ரான் ரிச் குரூப். எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ எலக்ட்ரான் ரிச். எங்க பாசிட்டிவ் இருக்கோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரை ரொம்ப ஈஸியா எழுதலாம். நைட்ரஜன் ஆக்சைடு, அது ஆக்சிஜன். ஸோ நைட்ரஜன் அப்படின்னா 2 தான், 2 நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், 2 நைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன். ஸோ இதுல முதல்ல ட்ரிபிள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, இது டபுள் பாண்டு. இங்க வந்து ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு இருக்கும், 1 இருக்குனால இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இங்க இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்படி நீங்க சிம்பிளா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வந்தது அப்படின்னு தெரியறதுக்காக இவ்வளவு கான்செப்ட். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா போடலாம். அடுத்தது என்ஓக்கு போட்டிருக்காங்க. என்ஓக்கு சிம்பிளா தான் இருக்கு, லீனியர் ஸ்ட்ரக்சரா போட்டாங்க. இந்த பாண்டிங் லென்த் 1 வேர்ல கேட்கலாம். 115 பிகோமீட்டர். பிஎம் அப்படின்னா பிகோமீட்டர். சரிங்களா? சரி, இப்ப அடுத்ததா N2O3 பார்க்கலாம். N2O3. ஸோ எப்படி பாருங்க, ஒரு நைட்ரஜன்ல 2 ஆக்சிஜன், இருக்கும், அதான் கான்செப்ட். இந்த பாண்டிங் டிஃபரன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ட்ரா பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு N2O3. அப்போ நைட்ரஜன் தான். இதுல ஆக்சிஜன் வந்து எப்படி பேர் ஆகுது அப்படிங்கிறதா. ஸோ இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். சரிங்களா? ஆக்சிஜனுக்கு எத்தனை பாண்டு இருக்கணும், 2 பாண்டு இருக்கணும். ஸோ இங்க 2 இருக்கலாம், இங்க 2 இருக்கலாம், இங்கேயும் 2 தான் இருக்கணும். 2 இல்லாம 1 இருக்குன்னா இது நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? இது நெகட்டிவா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த இது வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சராகவும் போடலாம், ரெசனன்ஸ். ஸோ நைட்ரஜன், அதுக்கு நடுவில் பாண்டு 1 தான். அதே மாதிரி 3 ஆக்சிஜன், 1, 2, 3 ஆக்சிஜன் போடுங்க. இங்க கீழே பாண்டு வந்த மாதிரி இங்க மேலே போட்டுருங்க. இது டபுள் பாண்ட் அப்படி இருக்கட்டும். இது அப்போ மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். ஸோ இதான் கான்செப்ட், ரெண்டுமே 1 தான். ஸோ இது N2O3. அதே மாதிரி NO2 அப்படிங்கிறது ஈஸியா போட்டு பார்க்கலாம். NO2 இதுல வந்து ஓக்கு மைனஸ் இருக்கு அப்படின்னா பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரான நைட்ரஜன் தான் கொடுத்துருக்கு, ஆக்சிஜன் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்க, இந்த 2 பக்கம் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, இங்க 3 இருக்கு. இங்க நைட்ரஜன்ல ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. அப்போ அது காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ NO2 அதோடைய ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் பண்ணாம எழுதலாம், கவுனிங்க. ஸோ வந்து NO2 வந்து NO2 இங்க ஒரு. ஸோ வந்து பாண்டிங் இப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. பாண்டு அப்படின்னாலே பாண்டுனே 2 எலக்ட்ரான் அர்த்தம். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் சேர்ந்ததுதான் ஒரு பாண்ட், 2 எலக்ட்ரான். இப்போ ஆக்சிஜன் சுத்தி எத்தனை இருக்கும், 6 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுல எத்தனை இருக்கு, 4 தான் இருக்கு. 4 இருக்கு, 2 வந்து பாண்டில் இன்வால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு சிங்கிள் பேர் இருக்கு. நைட்ரஜனை சுத்தி 5 இருக்கணும்,
ஸோ 1 தான் இருக்கு. அப்போ இங்கே 1 2 அப்போ 3 இன்வால்வ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரானை இதே கொடுத்துரும். அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 ஆச்சு. ஸோ நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான் 1 2 3 4 5 கொடுத்ததுனால இது ப்ளஸ்ஸு, வாங்கினதுனால இது மைனஸ். இதில் உள்ள எலக்ட்ரான் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த 6 எலக்ட்ரான் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்டில் நான் கொடுத்துருப்பேன். நைட்ரஜனுக்கு 5, ஆக்சிஜனுக்கு 6. சரிங்களா? அந்த கான்செப்ட். ஸோ இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணும். அப்போ ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன? நைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், ஒரு சைடு டபுள் பாண்ட் இருக்கும், ஒரு சைடு சிங்கிள் பாண்ட். அப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதுதான் ஸ்ட்ரக்சர். அடுத்தது நைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4 ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருக்கிறத எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். நைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4 நைட்ரஜன் ஓ மேலே போய் இங்கேயும் ஓ மேலே போடுறேன். சரிங்களா? இதுலேயும் டபுள் பாண்ட், இதுலேயும் டபுள் பாண்ட். டயகோனலி இல்லை, ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கோ அங்கே நெகட்டிவ், எங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கோ அங்கே நெகட்டிவ். நெகட்டிவ் வந்தால் அதுக்கு அடுத்த எலமெண்ட் என்ன வரும்? பாசிட்டிவ். அப்போ இதுவும் பாசிட்டிவ். இதே இது வேற மாதிரியும் போடலாம். நைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இங்கே 2 இடத்துலையும் டபுள் பாண்ட் வரலாம், இங்கே மைனஸ் வரலாம், இது 2 ப்ளஸ். ஸோ ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வந்து N2O4. ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறது, பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், பாண்டுனா 2 எலக்ட்ரான், இது ரெண்டையுமே இதான் கொடுத்துருக்கோம், அதனால இது ப்ளஸ்ஸு. இதுக்கும் இந்த 2 எலக்ட்ரானை இதுதான் கொடுத்துருக்கோம், அதனால தான் இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ மீதி இல்லை நைட்ரஜன் ஆக்சிஜன் எலக்ட்ரானை வச்சு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5 அது எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். N2O5 பாருங்க, நைட்ரஜன் இந்த இடத்துல நடுவில் ஓ ஞாபகம் வச்சுக்கிடுவேன். ஓ ஓ ஓ ஓ. ஸோ ஆக்சிஜன் கண்டிப்பாக எத்தனை பாண்டு இருக்கணும்? டபுள் பாண்டு இருக்கணும். சரிங்களா? கண்டிஷன் படி. சரிங்களா? அப்போ மேலே உள்ளதுக்கு மட்டும் 2 டபுள் பாண்ட், இதில் மட்டும் 2 டபுள் பாண்ட். அப்போ கீழே டபுள் பாண்ட் இல்லாதனால இது நெகட்டிவ், இது நெகட்டிவ்னா அதுக்கு அடுத்த எலமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும். இது 2 பாசிட்டிவ். அடுத்து லோன் பேர் பாடும்போது இதில் ஒரு 2 4, 6வது இதில் இங்கே ஒன்று இன்வால்வ் ஆயிரும், இங்கே ஒன்று இன்வால்வ் ஆயிரும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். சரி, அழகா போட்டாச்சு ஸ்ட்ரக்சரு. எப்படி போட்டாச்சு அப்படிங்கிறது நீங்கள் பேலன்ஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு ஞாபகம் வரும், எது ப்ளஸ் எது மைனஸு. இப்போ இதில் 2லையுமே வந்து 4 எலக்ட்ரான் தான் இருக்கும். 2 4 ஏன்னா பாண்டிங்கு 2 பேரும். ஆனால் இங்கே 6 எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கும். ஸோ எங்கே மைனஸ்னா அது எலக்ட்ரான் ரிச்சு தானே, அவ்வளோதான். அது மட்டும் ஞாபகம் வைக்கணும். ஸோ இங்கே 4 தான் எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 6 எலக்ட்ரான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா எலக்ட்ரான் ரிச்.